இனி உங்கள் வீட்டில் செவ்வாழைப்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம மேலே கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி கயிறை போட்டு நம்ம கட்டி போட்டோம்னா நமக்கு வந்து பழம் ஈஸியில் வந்து அழுகாது. நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களும் பிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சௌகரியமாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழேயே நம்ம வச்சுருந்தோன்னா அழுகி போகிற மாதிரி இருக்கும். செவ்வாழையில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. டெய்லி ஒவ்வொரு பழம் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஒரு பழ மூடாவை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எல்லாருமே ஒவ்வொன்றா பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து மெமரி பவர் அதிகமாகும். செவ்வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்டா. அப்புறம் கண் பார்வைக்கு நல்லது. சிறுநீரக கல் வராமல் தடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. அப்புறம் ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லதுங்க நமக்கு. நீங்களும் வந்து செவ்வாழைப்பழம் வந்து ஒவ்வொன்றா கடையில் கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.